ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு கேபிஆர் ரியல் எஸ்டேட் சேனல். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இவங்க எப்படி ஒரு ஏக்கர் 10 லட்ச ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க, அதுவும் தார் ரோட் டச்சிலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டீட்டெயிலாக கிளியராக தெரிஞ்சுக்க முடியுங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய, போஸ்ட் பண்ணக்கூடிய, பதிவு பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டயே பேசி லேண்டு ஈஸியாக கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரமோஷன், promoting your land, promoting your sites, contact my number, call my number. குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். உங்களோட லேண்டை சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சி ரொம்ப வருஷமாக சேல்ஸ் ஆகாமல் அப்படியே இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இனிமேட்டு உங்களுக்கு ஆகல வேணாங்க. ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு பார்த்து ஒரு நல்ல பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு சீக்கிரமாக சேல்ஸ் பண்ணி தரோங்க. இல்லை கம்மியான பட்ஜெட்டில் நல்ல லேண்டாக வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக நம்ம சேனல் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்து பெஸ்ட்டாக பண்ணி தரோங்க. இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான தார் ரோட் டச்சிலே பார்த்தீங்கன்னா புஞ்சை நீளம் 1 ஏக்கர் தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டீட்டெயிலாக இந்த வீடியோவிலே எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லிவிடுவாங்க. ஏன்னா ஒரு ஏக்கர் 10 லட்ச ரூபாய்க்கெலாம் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. அதுவும் தார் ரோட் டச் ஃப்ரண்டேஜோட, இவ்வளோ பெரிய ஃப்ரண்டேஜோடலாம் புஞ்ச லேண்டு, அதுவும் கிணறு வசதியோடு இருக்குங்க. ஸோ டோட்டல் ஏரியா, டோட்டல் பவுண்ட்ரி பார்த்தீங்கன்னா பரப்பளவு டோட்டல் எக்ஸ்டென்ட்டு 1 ஏக்கர் இருக்குங்க. லேண்ட் உங்களுக்கு ஒரே பவுண்ட்ரி தான், எந்த ஒரு ஜம்பிங்கும் இல்லை. இப்போ நம்ம பார்க்குறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டில் தாங்க கவர் ஆகும். இது பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே அக்ரிகல்ச்சர் பண்ணியிருக்காங்க. இந்த பவுண்ட்ரி தெரியுது பாருங்கள், இந்த வைக்கோல் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த வரப்பு மாதிரி தெரியுது பாருங்கள். அந்த வரப்பில் இருந்தால் நம்மளோட லேண்டு ஸ்டார்ட் ஆகுங்க. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஒரே பவுண்ட்ரி தாங்க உங்களுக்கு. ஸோ லேண்டு நல்ல சூப்பரான லேண்டு, ரெட் சாயிலான மண்ணுங்க, புஞ்ச லேண்டு, கிளியர் டாக்குமெண்ட்டோடு இருக்குது. எந்த ஒரு லீகல் இஷ்யூ இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோடு இருக்குது. சைன் போடக்கூடிய லீகலார் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தாங்க உங்களுக்கு, சிங்கிள் ஓனருங்க, சிங்கிள் சிக்னேச்சரு. நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டே சிட்டியும் உட்காந்து பேசிக்கலாம். எந்த ஒரு மீடியேட்டரோ இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டியோ யாருமே இல்லைங்க. இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா டைரெக்ட் ஓனர்கிட்ட தான் சேல்ஸில் இருக்குது. லேண்டு எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்னை தாம்பரத்துலேருந்து வரீங்கன்னா தாம்பரத்துலேருந்து ஒரு 2 மணி நேரத்தில் இந்த லேண்டுக்கு நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. 2 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து ரீச் ஆகிடலாம். செங்கல்பேட்டிலேருந்து இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 1.25 மணி நேரத்தில் ரீச் ஆகிடலாங்க. மேல்மருவத்தூர்லேருந்து இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25 மினிட்ஸில் நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. 20 to 25 நிமிஷத்தில் 25 மினிட்ஸில் நீங்கள் மேல்மருவத்தூர்லேருந்து லேண்டுக்கு ரீச் ஆகிடலாம். தாம்பரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 85 கிலோமீட்டர் வருங்க, 85 கிலோமீட்டர் வரும். செங்கல்பேட்டிலேருந்து இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா 58 கிலோமீட்டர் வருங்க. மேல்மருவத்தூர்லேருந்து இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா 27 கிலோமீட்டர் வருங்க. ஸோ ஸ்டேட் பைபாஸுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 3.5 கிலோமீட்டர் வருங்க. NH GST 100 அடி பைபாஸுக்கும் இந்த சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 19 கிலோமீட்டர் வருங்க. GST பைபாஸ்லேருந்து தார் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 400 அடி இருக்குங்க. நல்ல பெரிய ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு. ஸோ 400 அடி தார் ரோடு முகப்பு, 400 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது. ரோடோட வித்து அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 அடி ரோடு வருங்க. கொஞ்சம் பெரிய ரோடு தான், 30 அடி ரோடு வித்து இருக்குது. ஆனால் இவங்க தார் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 18 அடி அது மாதிரி தான் தார் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட லேண்டில் தாங்க கவர் ஆகும். இப்போ இவங்க எதுவும் பயிர் எதுவும் பண்ணல. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை போட்டிருந்தாங்க. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி, 4 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வேர்க்கடலை, மானாவாரி வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க. ஸோ மானாவாரி வேர்க்கடலை போட்டு எடுத்துட்டாங்க ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ லேண்டு எம்டியாக தாங்க இருக்குது, எந்த ஒரு பயிரும் பண்ணாமல் காலியாக தான் இருக்குது. ஒரு கிணறு இருக்குங்க, நல்ல நீர்வளமான கிணறு தான் உங்களுக்கு, கொஞ்சம் பெரிய கிணறு தான், சர்வீஸ் இல்லை, ஒன்லி கிணறு மட்டும் இருக்குது.
கிணறு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பாக்ஸு கிணறுங்க உங்களுக்கு. இந்த 1 ஏக்கருக்கு கண்டிப்பாக அந்த கிணறு போதும். அந்த கிணறு வந்து ஒரு 3 ஏக்கருக்கு மேலே தண்ணி பாயறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குங்க நிறைய. நீங்கள் இன்னும் கொஞ்சம் லைட்டாக கிணறு சரி பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கூட நல்லா தண்ணி பாயறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நல்ல நீர் உள்ள பூமி தாங்க உங்களுக்கு. தண்ணிக்கு பிரச்சனை இல்லை. கிணறு ஒரு 2 சைடு மட்டும் பார்த்திங்கன்னா கிணறு கொஞ்சம் சரிஞ்சிருக்கும். மீதி 2 சைடு நல்லா இருக்குது. ஒரு 2 சைடு மட்டும் கிணறு கொஞ்சம் சரிஞ்சு லைட்டாக வந்து புதார் இருக்குது பக்கத்தில் உங்களுக்கு. அதை க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா நல்லா சூப்பராகிடுங்க. லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்குது. ஜஸ்ட் இந்த லேண்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வில்லேஜ் இருக்குங்க. நல்ல பெரிய வில்லேஜ் தான் உங்களுக்கு. ஸோ எந்த ஒரு பயமும் இல்லை. நீங்கள் வீடு கட்டிட்டு கூட இந்த லேண்டில் கண்டிப்பாக ஸ்டே பண்ணலாங்க. நம்ம டவுனுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர் தாங்க வரும். 8 கிலோமீட்டர்லேயே உங்களுக்கு நல்ல பெரிய டவுன் பஜார் இருக்குங்க. அந்த டவுன் பஜாரில் உங்களுக்கு ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்கு, மண்டபம், ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ், ஆர்டி ஆஃபீஸ் எல்லாமே இருக்குங்க. நல்ல பெரிய டவுன் உங்களுக்கு. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா அந்த லேண்டுக்கான கிணறு தாங்க காமிச்சிருக்கேன். தண்ணி மேலேயே இருக்குது பாருங்கள். கரை மட்டும் கொஞ்சம் சரிஞ்சிருக்கும். அது மட்டும் நம்ம கட்டிட்டு கிணறு கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ லேண்டு வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் வந்தவாசி தாலுக்காவில் தாங்க இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து கம்மியான பட்ஜெட்டில் 1 ஏக்கர் வேணும்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இந்த லேண்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னு சொல்கிறேன்னா 1 ஏக்கரோட ரேட்டே வந்து பார்த்திங்கன்னா 10 லட்ச ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. மிக மிக அவசர விற்பனை, அர்ஜென்ட் சேல்ஸுங்க. இந்த லேண்டில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டு வந்து வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்குது. புஞ்ச லேண்டு, ரொம்ப கம்மியான லோ பட்ஜெட்டில் இருக்குது. கிணறு இருக்குது. தார் ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது. பஸ் போகிற ரூட்டுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 250-300 மீட்டர் தாங்க வரும். 300 மீட்டர்லேயே பஸ் போகிற ரூட் இருக்குது உங்களுக்கு. ஸோ எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட்டு தாங்க. மைனஸ் பாயிண்ட்டு, ஸோ இப்போ நம்ம சொன்னது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பாசிட்டிவ் பாயிண்ட்டு. ஸோ எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட்டு. நெகட்டிவ் பாயிண்ட்டாக நான் வந்து என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நெகட்டிவ் பாயிண்ட் இருக்குங்க. இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா லேண்டோட ஷேப் வந்து உங்களுக்கு பாக்ஸாக இருக்காது. லேண்டு ஒரே பவுண்ட்ரி தான், பட் ஆனால் ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக இருக்காது. ஒரு டைமண்ட் மாதிரி ஷேப் வருங்க. லேண்டோட ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஷேப் மாதிரி வரும். ஃப்ரண்டேஜ் இருக்குது, நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்குது. உங்களுக்கு நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வித்து கம்மியாக வரும். ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஷேப் மாதிரி வரும். ரெண்டாவது மைனஸ் பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு கொஞ்சம் பின்னாடியே வந்து ஹை டென்ஷன் ஒயர் இருக்குங்க. ஹை டென்ஷன், ஹை வோல்டேஜ் டவர் லைன் போகுது, கொஞ்சம் பின்னாடி இருக்குது உங்களுக்கு. ஸோ இது 2 வந்து பார்த்தீங்கன்னா நான் மைனஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன். இந்த 2 மைனஸ் பாயிண்ட்டும் உங்களுக்கு பரவாயில்ல, நான் எடுத்துக்கிறேன், வாங்கிக்கிறேன், பரவாயில்ல, நேரடியாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. சைட் விசிட் கூட்டிகிட்டு போய்ட்டு காமிக்கிறோங்க. நீங்கள் வந்து கால் பண்ணி ஃபோன் எடுக்கலைன்னா யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. மேபி ஏதாவது ஒரு பர்சனல் ஒர்க்கில் இல்லை டிரைவிங்கில் அது மாதிரி இருந்திருப்போம். அதனால தான் கண்டிப்பாக கால் பேக் பண்ண முடியாமல், கால் எடுக்க முடியாமல் போயிருக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜ் சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு மெசேஜ் பண்ணிடுறேன், கால் பண்ணிடுறாங்க. திரும்பி சொல்கிறேன், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள். நார்மல் மெசேஜ், வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு கால் பண்ணிடுறாங்க. சூப்பரான லேண்டு. 1 ஏக்கர் ரேட்டே 10 லட்சம் தான். கரெக்டாக 1 ஏக்கர் இருக்குது. புஞ்ச லேண்டுங்க. இந்த லேண்ட் சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபோனில் பேசிக்கலாம். நம்ம சேனலை நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு தாங்க. நம்ம இதே மாதிரியே ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். சைனிங்.